தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகையை ஆதரித்து மாங்காடு பகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பரப்புரை மேற்கொண்டார். திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் 2026 தேர்தல் வாக்குறுதிகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பரப்புரையில் நகர திமுக செயலாளர் பட்டூர் ஜபருல்லா, தொகுதி பொறுப்பாளர் மீஞ்சூர் பாஸ்கர் சுந்தரம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக அமைச்சர் மா சுப்பிரமணியன் களமிறங்குகிறார். இந்த நிலையில் சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கன்னிகாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரையின் போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு தகுதியற்றவர் என்று விமர்சித்தார். சென்னை கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பில் மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட முத்தையாபுரம் தோப்பு தெரு, முஸ்லீம் தெரு, ஐயன் கோவில் தெரு, பெரியார் நகர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் வாக்கு சேகரித்தார். இந்த பரப்புரையில் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், சிறுபான்மையின மக்களுக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் எப்போதும் பாதுகாப்பு அரணாக உள்ளார் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரும் பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்றும் கூறினார். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய பாஜக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டினார். எப்போதுமே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு மதசார்பற்ற கூட்டணி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இன்று நம்மளோடு கரம் கோர்த்துள்ளன, நம்மளோட கூட்டணியில் இருக்கிறாங்க. சிறுபான்மையை ஒடுக்கக்கூடிய ஒரு பாசிச பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது மத்தியிலே. அது அவர்களுடைய இலக்கை நாம் இங்க எட்டிவிடக் கூடாது, அவர்கள் எட்டிவிடக் கூடாது, அவர்களுக்கு காலிடக் கூடாது என்ற முறையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு எல்லாரும் தயாராருங்க, கொரோனா போல பிரச்சனை வரும்னு சொல்றாரு. இதுக்காக நாங்க அவங்களை பிரதம மந்திரி ஆச்சோம். அவருடைய வெளியுறவு கொள்கைனாலும் சரி, எல்லாத்திலுமே நம்முடைய இந்தியர் நலன் பழிக்கக்கூடிய திட்டங்கள் இல்லை. அந்த பாஜக பாசிச ஆட்சிக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும். திருச்செந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதிக்குட்பட்ட சிறுநாடார் குடியிருப்பு, மாதவன்குறிச்சி, தண்டவன்காடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மலர்களை தூவியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது மேயர் ஜெகன் பெரியசாமி, திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அனைத்து தரப்பு மக்களும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருபவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என தெரிவித்தார். காட்டாங்குளத்தூர் அடுத்த ஆப்பூர் ஊராட்சியில் செங்கல்பட்டு தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் MKT கார்த்திக் தண்டபாணிக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஆப்பூர், சேன்னமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் MKT கார்த்திக் தண்டபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடிகர் விஜய் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் திருப்பாதிரி புலியூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குறிஞ்சிபாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் MRK பன்னீர்செல்வம், கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகரனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி. சண்முகம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய சண்முகம், நடிகர் விஜய் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாக விமர்சித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் அவர் கூறினார். தமிழகத்திலே மிக வலிமையான கூட்டணி இந்த கூட்டணி தான். இதுவரை இவ்வளவு பெரிய கூட்டணி
தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை அமைந்ததே கிடையாது. ஆகவே இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி என்பது இந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு மிக அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது, நான் சொன்னதைப் போல பல நலத்திட்டங்கள் எங்களை போன்றவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த தோழமை உறவை பயன்படுத்தி இந்த காலத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி இல்லாதவர், அவரை முதலமைச்சர் ஆக்கியவருக்கே துரோகம் செய்தவர் என்று விமர்சித்தார். எடப்பாடி பதவிக்காக தலைமையில உட்காந்து கொண்டு கொடுத்துட்டு அண்ணாந்து பார்த்து அப்படி கொள்கை ஆனால் அதெல்லாம் பேசாம பாருங்க. எப்படி ஒரு நன்றியோட எப்படி மனுஷன் இல்லை. முதலமைச்சர் பதவியை ஒருத்தவங்க கொடுத்துட்டு காலில் விழுந்து முதலமைச்சராகி முதலமைச்சரான மறுநாள் அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லையா? எப்படியாப்பட்ட நன்றி உள்ளவர்கள்.